வணக்கம் மக்களே. ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போனால் நம்மளை இந்த நேஷ்னல் பெர்மிட் லாரியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி கோவா, ஸ்ரீலங்கா, கடலூர், திண்டுக்கல் அப்படி இப்படின்ட்டு நம்மளை ஃபுல்லாக ட்ராவல் பண்ண விட்டாங்க. 2 மணி நேரம் டாக் ஷோ பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் அனந்தன் காடோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். ஆர்யா இருக்காரு, முரளி கோபியோட ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆனால் இந்த கதைக்கான அந்த சோல் எங்கே? இந்த படத்தை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆர்யா லீட் ரோலு, முரளி கோபியோட ஸ்க்ரீன் பிளே, ஜிஎன் கிருஷ்ணகுமாரோட டைரக்ஷன், ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு இன்டென்ஸ் பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஃபீல் கொடுத்துச்சு. ஆனால் படம் அந்த விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படின்றது தான் வந்து தெரியல. இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஆர்யா வெற்றிவேல் குமரன் ஈழத்தமிழரோட ஒரு ரெவல்யூஷனரி கேரக்டராக வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸ்ரீலங்காலேருந்து கேரளாக்கு எஸ்கேப் ஆகி அங்கே ஒரு கேங்கோட சேர்றாரு. இந்த கேங்கோட லீடர் தான் இந்திரன்ஸ். அவங்களுக்கு ஒரு ஃபைனல் மிஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப், அந்த கேங்கோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்றது தான் அந்த கதையோட மெயின் பிளாட்டே. கதையை பேப்பரில் எழுதும் போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும். ஆனால் எக்ஸிக்யூஷனில் வந்து அங்கங்கே கொஞ்சம் செதற விட்டாங்க. முரளி கோபியோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபுல்லாக பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸு, சோஷியல் இஷ்யூ, ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸு, சிம்பாலிசம்னு ஓவர்லோட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லா டைலாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் மாதிரி இருக்குது. ஒரு நேச்சுரல் கான்வர்சேஷன் மாதிரியே இல்லை. ஒரு இன்டெலெக்சுவல் டிபேட் பார்க்குற மாதிரி இருந்தது. அதனால் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த கேரக்டர்ஸ் மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டே வரல. படம் ஃபுல்லாக மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவில் நடந்த விஷயங்கள் வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையை வந்து நிறைய படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் முன்னாடி கொண்டு வந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லாம் ரொம்ப வளவளன்னு இழுத்து ஜவு மாதிரி இழுத்து விட்டாங்க. எல்லாமே ஷார்ட்டாக கிறிஸ்பாக முடிக்க வேண்டிய விஷயத்த வந்து அங்கங்கே ரொம்ப ஜவு மாதிரி இழுத்து விட்டது தான் வந்து படத்தில் லேகே. எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தில் ஒரு சீனு, ஒரு பிக் ஷாட்டோட பையனை போட்டு தள்ளுறாங்க. அந்த சீக்வன்ஸை வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. பார்க்க வந்து என்னடா இது இவ்வளோ நேரமாக ஒருத்தனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த இடம்லாம் வந்து கிறிஸ்பாக இருந்துதான் நல்லா இருந்திருக்கும். ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் அட்டகாசமாக இருந்தாலுமே டைரக்டர் ஜிஎன் கிருஷ்ணகுமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது எல்லாமே விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காருன்னு தான் தெரியுது. ஏன்னா ஒரு சீன்ஸும் வந்து கனெக்ட் ஆகாமலே போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஃப்ளோ மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் வர எடிட்டிங் வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. இந்த ஃபாஸ்ட் கட் எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனுக்கு எனர்ஜி கொடுத்தாலுமே ஆடியன்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்துக்கு எடிட்டிங் ஒரு மைனஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் சைடில் வந்து ஆர்யா வந்து ரொம்ப சின்சியராக வந்து அட்டம் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எமோஷ்னல் டெப்த் இல்லை. ஏன்னா ஒரு சீக்வன்ஸ், ஒரு இன்ட்ரடக்ஷன் சீக்வன்ஸில் மட்டும்தான் ஒரு டெப்த்து கொடுத்துருக்காங்களே தவிர அதுக்கப்புறம் கேரி ஃபார்வர்டே ஆகலை. இந்தியன்ஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் கூட ஒரு மெமரபிள் இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியல. முரளி கோபி, சுனில், நிக்கிலா வர்மன் எல்லாருமே ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குறிப்பாக சுனில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. சில இடத்துல வந்து ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னா, கேரக்டர்ஸ் வந்து ஒழுங்காக டெவலப் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பேக்ரவுண்ட் அஜ்னீஷ் லோக்நாத் படம் வந்து இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரால் நிறைய இடத்துல வந்து காப்பாற்றப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இன்டர்வல் ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து மியூசிக் வந்து ஒரு பீக் லெவலுக்கு போகுது. சாங்லாம் வந்து அந்தளவுக்கு மனசில் நிற்கிற மாதிரி எதுவுமே இல்லை. படத்தோட லொக்கேஷன் விஷுவல்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வேணுமோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஓவராலாக சொன்ன மாதிரி எடிட்டிங் தான் அந்த ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கு. பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமான்றதை விட இந்த பொலிட்டிக்கல் ஐடியாஸ் கலெக்ஷன் பண்ணுற இடம் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் எமோஷன் எதுவும் பெருசாக இல்லை. கேரக்டர்ஸ்லாம் ஒரு மெமரபிளாக இல்லை. ஸ்டோரி வந்து எங்கேஜிங்காக இல்லை. ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண வேண்டிய சோல் எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரி இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா வந்து இதே டெம்ப்ளேட் தான் எம்புரான்ற படம் வந்துச்சு. ஸோ அந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு ரிவெஞ்ச் கதை தான். ஸோ அதே ஒரு டெம்ப்ளேட் பார்த்தா மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு பயங்கரமான ஒரு கிரிப்பிங்கான பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா ஆக்ஷன் மூவி அப்படி பார்க்கணுன்ட்டு இதை நினச்சி பார்த்தா ஒரு டிசப்பாயின்மெண்ட் லைட்டாக வரும். இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்னு, இந்த ரெஃபரன்ஸு, இந்த மாதிரி தீம்லாம் பிடிக்கும், இந்த மாதிரி தீம்லாம் பிடிக்கும். சும்மா வந்து ஒரு கதை கேட்போம், பொலிட்டிக்கல் கதை தெரிஞ்சுப்போம், சில ஐடியாஸ்லாம் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து செட் ஆகும். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது ஒத்து வருமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இது ஒத்து வராது தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு ப்ரீச்சியாக இருக்குது, படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, எமோஷனல் டிஸ்கனெக்ஷன் இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு படம் அப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு இடத்துல வந்து அந்த டைலாக் சொல்கிறாங்க அனந்தன் காடுன்ட்டு. மற்றபடி இந்த படத்துக்கு ஏன் அந்த டைட்டில் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். ஒருவேளை எனக்கு தான் புரியலையான்னு தெரில. அப்படி எனக்கு தான் புரியலன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? இந்த படத்தில் வந்து எந்த விஷயம்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை, உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்துக்கு நீங்கள் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பத்திரம். டாட்டா. தேங்க்யூ.